முன்னெல்லாம் பொழுதுபோக்கு அப்படின்னா ஐபிஎல் இல்லை சினிமாவுக்கு போகிறது, இல்லை அமேசான், இல்லை நெட்ஃப்ளிக்ஸு, இதில் படங்கள் பார்க்குறது, இல்லை அப்படி வெளியில் சுற்றிட்டு வர்றது, இல்லை மால்ஸ்க்கு போகிறது, அதுதான் ஃபஸ்ட்டெல்லாம் பொழுதுபோக்காக இருந்துச்சு. எப்போ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆனாரோ அன்னையிலேருந்து பொழுதுபோக்குங்கிறது யாரை கேட்டாலும் அசம்பிளியை பார்க்குறது, இல்லைன்னா நியூஸ் சேனலை பார்க்குறது, இதுதான் மக்களுடைய பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட்டு இப்போ உள்ள எல்லா யங்ஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைலுமே அப்படித்தான் இருக்குது. விஜய் அவர்கள் அரசியலை விட்டுட்டு சினிமாவுக்கு போனார்னா மக்கள் எல்லாம் அவரை மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சேயிங்ஸ் இருந்தது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நடந்ததே உல்ட்டா. மக்கள் எல்லாம் இப்போ சினிமா விட்டுட்டு அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஜயால். இதில் மேலே இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, தியேட்டருக்கு யாருமே மக்கள்லாம் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தியேட்டர் உரிமையாளர்கள் வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஓடிடியோட வியூவர்ஷிப் கூட கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸும் நான் பார்த்தேன். எப்போ நம்ம முதல்வர் அவர்களும் அந்த ஆட்சி சீட்டில் போய் உக்காந்தாரோ அன்னையிலேருந்து அவரை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக 117 சீட்டோட ஆட்சி அமைக்க விட்டுருந்தா அவர் பாட்டுக்கு இருந்திருப்பார். அவரை நோண்டி இல்லை ஒன்று நாங்கள் இன்னும் எவ்வளோ டேமேஜ் பண்ணுறோம் பாரு, உன்னுடைய பெரும்பான்மையை நீ ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவரை நோண்டி அழகாக 117 இருந்ததோ விட்டுருந்தா அப்படியே போயிருந்திருப்பார். மனுஷனை நோண்டி விட்டு 144 சீட்டாகி அதிகமாக்கி விட்டானுங்க. அவனுங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே நோண்டா இன்னும் தலைவன் மேலே போயிட்டே இருப்பான்னு தான் அமைதியாக அங்கேயே விட்டுட்டாங்க. ஒருவேளை அந்த பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணுங்கிற நாள் அன்னைக்கு ஒருவேளை உதயநிதி திமுககாரங்களாம் எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் உதயநிதி திமுககாரங்களாம் அமைதியாக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஒருவேளை நம்ம விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டு திருப்பி மறு தேர்தல் அப்படின்னு வந்து இப்போ நாம் வாங்கியிருக்கிற கொஞ்சம் ஓட்டையும் மொத்தமாக விஜய் எடுத்துட்டாருன்னா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லோரோட ஓட்டுமே விஜய்க்கே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு தெரியும் விட்டா டைரெக்டாக பிரதமர் ஆயிடுவார் நம்ம தலைவர் விஜய் அப்படின்னு. அதனால தான் அமைதியாக போயிட்டாங்க.